இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரும் சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையை உலகம் நடத்துகிற தயவுக்காக அவருக்கு நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் இந்த ஆண்டிலே சட்ட வாக்கியமாக கூறப்பட்ட ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டும் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை அடிப்படையாக கொண்டும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் தரும் ஆசீர்வாதமாக நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்வார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்கிறார். இந்த ஆண்டிலே நாம் வளர்ச்சியின் பாதையிலே செல்வோம் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே கடந்த ஆண்டு வரை நாம் எடுக்கிற முயற்சிகள் நமக்கு தோல்விகளாக முடிந்திருக்கக்கூடும். நாம் எடுத்துக்கிற முயற்சிகளிலே நமக்கு பலன் இல்லாமல் இருக்கக்கூடும். கர்த்தர் இந்த ஆண்டில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் முயற்சிக்காக நாம் எடுக்கும் எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே கர்த்தர் நம்ம இந்த வசனத்திலே வாசிக்கும் போது புல் மற்றும் செடிகளை பார்க்கிறோம். அவைகள் எப்படி வளர்கிறது என்றால் செழித்து வளர்கிறது, செழிப்பாக வளர்கிறது. அதற்கு காரணம் என்ன என்றால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு செழிப்புத்தான். எந்த அளவிலும் அவர்களுக்கு நீர் குறைவாக இருப்பதில்லை. அவர்களுக்கு வளர்வதற்கான காரியங்கள் தடையாக இருப்பதில்லை. அதே போலதான் கர்த்தருடைய கரத்திலே கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தருக்கென்று நாம் அவருக்கென்று நேரம் ஒதுக்கி அவருடைய காரியங்களை முன்னிலைப்படுத்தி வாழும்போது கர்த்தர் நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை தருவார். நம்முடைய வாழ்க்கையை வளர்ச்சியின் பாதையிலே போகும்படி செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தருடைய வாக்கின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம் வளர்ச்சியின் பாதையிலே நடத்தி தருவார். மேலும் இந்த ஆண்டிலே நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வளர்ச்சியின் பாதையிலே செல்லும். ஆனால் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் காணப்படும் என்று சொல்லுவோமானால் அந்த வளர்ச்சி நிலையானதாக இருக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற வளர்ச்சி எப்படியாக காணப்படும் என்பதை சிந்திப்போம். முதலாவது நாம் பார்ப்போமானால் கர்த்தர் கொடுக்கும் வளர்ச்சி நம்மிலே தடைப்படுவதில்லை, தடைகளை உடைக்கும்படியாக காணப்படும். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஒரு முயற்சி எடுக்கும் போது அந்த முயற்சியை பலன் தரதாக காணப்பட வேண்டும். ஒரு மரம் வைக்கிறோம் என்றால் அது கனி தருகிறதாக காணப்பட வேண்டும். கனி தருவோம் என்று காத்திருக்கும் போது அது கெட்ட கனிகளை தந்தால் அந்த மரத்தை நாம் வைத்து வளர்த்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. நாம் பட்ட பிரயாசங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இப்படித்தான் நாம் எடுக்கிற முயற்சிகள், நாம் எடுக்கிற காரியங்களிலே நாம் முன்னிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒருவேளை பலனளிக்காமல் இருந்ததற்கு கூடும். அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும் என்று கர்த்தர் கூறுகிறார். கர்த்தரை முன்னிறுத்தி நாம் செய்யும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும். நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் பலனை தரும். நாம் வளர்ச்சியின் பாதையிலே செல்லும்படியாக கிருபை செய்யும். நாம் எடுக்கிற முயற்சிகள் தடையில்லாமல் எதுவும் இல்லாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி நிலையாக காணப்படும் என்று வாசிக்கிறோம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தலுக்குமானவைகள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுக்கும் வளர்ச்சியானது அது நிலையாக காணப்படும் என்று கர்த்தர் கூறுகிறார். ஒருவேளை நாம் எடுக்கும் ஒரு முயற்சி நமக்கு வளர்ச்சியின் பாதையில கொண்டு சென்று விட்டு அதுக்கு பின்னாக அதில் வளர்ச்சி இல்லாமல் அந்த வளர்ச்சி தடைபட்டு போனால் நமக்கு அதுல எந்த பிரயோஜனமே இல்லை. மறுபடியும் நாம் முயற்சி பண்ணுவோம், மறுபடியும் தடைகள் வரும், மறுபடியும் முயற்சி பண்ணுவோம், மறுபடியும் தடைகள் வரும். அப்படியே இருக்குமானால் நாம் முயற்சி எடுத்து சில நேரங்களிலே நாம் சோர்ந்து போகக்கூடும். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நாம் எடுக்கும் முயற்சிகள் நிலையானதாக இருக்கும்படியாக மாதந்தோறும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தினமும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் வளர்ச்சியை காணும்படும்படியாக கர்த்தர்
செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இங்கே நாம் வாசிக்கும் போது அந்த கனிகளை தரும் செடிகளுக்கு தண்ணீர் எங்கேருந்து வருகிறதா? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிறதாம். கர்த்தரே முன்னின்று நம்முடைய காரியங்களிலே வளர்ச்சியின் பாதையிலே நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தந்து வழி நடத்துவார். மேலும் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்க போல அவைகளின் கனிகள் புசிப்புக்கு இனிமையா இருக்கும் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், நாம் எடுக்கிற பிரயாசங்களிலே நமக்கு கிடைக்கும் பலன் எந்த விதத்திலும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுல எந்த இடரலோ நமக்கு வருத்தங்களோ இல்லாதபடி சந்தோஷ மகிழ்ச்சியோடு நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் பலனை தந்து நாம் வளர்ச்சியின் பாதையிலே நிலையாக செல்லும்படி கிருபை செய்வார். நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். அதன் மேல் தடை என்பது இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எனவே இந்த ஆண்டிலே நிலையான ஒரு வளர்ச்சியை கொடுத்து அந்த வளர்ச்சியும் நிலையாக காணப்படும்படி கர்த்தர் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தர் நாம் வளர்ச்சியின் பாதையிலே நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நம்மோடு துணை நின்று நாம் முயற்சி பண்ணும்படியாக கிருபை செய்வார். சங்கீதம் 72 அதிகாரம் 6 வசனத்திலே வாசிக்கிறோம், புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார் என்று வாசிக்கிறோம். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவாராம். புல் அறுப்புண்ட வெளியிலே நீர்கள் வந்தால் அந்த புல் மறுபடி முளைக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லாமல் நாம் அறுப்புண்டு போன புற்கள் போல, காய்ந்து போன புற்கள் போல காணப்பட்டிருப்போம். நம்முடைய தேவைகள், நாம் எடுக்கும் காரியங்கள் வளர்ச்சியின் பாதையிலே செல்லவில்லை என்று நாம் எண்ணி நாம் மறுபடியும் முயற்சி செய்யாமலே இருந்து விடுவோம். நாம் சோர்ந்து போய் அமர்ந்திருப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றும்படியாக எந்த முயற்சிகளும் எடுக்காமல் காணப்படும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய முயற்சிகள் அறுப்புண்டு போனதாக காணப்பட்டாலும், நம்முடைய முயற்சிகள் தோல்வியிலே முடிந்திருந்தாலும், ஒருவேளை நாம் முன்னேற முடியாமல் நாம் திகைத்து இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரே நமக்கு ஆலோசனை தந்து, அவரே நமக்கு பாதை காட்டி, அவரே நமக்கு முன் சென்று கோணநாளவைகளை செவ்வையாக்கி, அவரே நமக்கு வளர்ச்சியின் பாதையிலே நடத்தும்படியாக அவர் நம் எடுக்கும் காரியங்களிலே ஜெயத்தை தருகிறவராக காணப்படுகிறார். எப்படியாக புல்லறுப்புண்ட வெளியிலே அந்த பனி இறங்கி மலை போலவும் தூறலை போலவும் இயேசு இறங்கி அந்த செடிகளை முளைக்க வைக்கிறாரோ, அதுபோல நாம் முயற்சிகள் எடுக்கும்படியாக நல்ல ஆலோசனைகளை தருவார். நாம் முயற்சி எடுக்கும்படியாக நல்ல கால சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார். நாம் முயற்சி எடுத்து அதில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற திட்டங்களை கர்த்தர் நமக்கு தருவார். எனவே இந்த ஆண்டிலே ஒருவேளை நாம் ஒடுங்கி போய் நாம் அமர்ந்திருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வு இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்கும் காரியங்களில் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் எடுக்கும் காரியங்கள் எனக்கு தோல்விகளே தருகிறது என்று நினைத்திருப்போமானால், கர்த்தர் இந்த ஆண்டிலே நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வாதமாக மாற்றி நாம் வளர்ச்சியின் பாதையிலே செல்லும்படி கிருபை செய்வார். எனவே இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி இந்த ஆண்டிலே நாம் வளர்ச்சியின் பாதையிலே செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று வாக்கு கொடுத்தது போல எந்த தடையும் காணப்படாது. மேலும் கர்த்தர் கொடுக்கும் வளர்ச்சியானது நிலையுள்ளதாக காணப்படும். மேலும் நாம் முயற்சி எடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உந்துதலை தந்து நாம் முயற்சி எடுத்து நாம் வெற்றிகளை பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியின் பாதையிலே செல்லும்படி நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று நாங்கள் தியானித்தோம். அதன் மூலமாக நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வளர்ச்சியின் பாதையிலே நாங்கள் வளர்ச்சியை காணவும் நீர் கிருபை செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை மகிமை மகிமை